நம்மளது நீங்கள் செல்ஃப் மோட்டர் எடுக்கல, சரி பண்ணிடுவோமா? செல்ஃப் போட்டு பார்க்கலாம், ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்ப்போம். கீர்லேயே நீ ஸ்டார்ட் பண்ணுற அறிவாளி. என்ன பண்ணலாம்? ஏர் டூம் மாடி ஸ்டார்ட் பண்ணுங்க கோகுல. விடாத. ஸ்டார்ட் பண்ணிட்டிய. கோகுல போய் 16, 17 ஸ்பேனரு, 12, 13 ஸ்பேனரு, 10, 11, 8, 9 எடுத்துட்டு ஒடியா பார்க்கலாம். போட்டியெல்லாம் நீ தூக்க முடியாது அவ்வளோ ஸ்பேனரை. கீழே ஒரு நெட் இருக்குது பாரு, அடியில் சின்னது. போய் கழட்டி பார்க்கலாம். 12, 13 ஸ்பேனர் போட்டு பேட்டரி வேறு ஃபஸ்ட்டு கழட்டி விடு. வேறு எதாச்சும் மேலே 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 கழட்டி விட. அவ்வளோ வேறு ஏதாச்சும் அடியில் இருக்கிற நெட்டை கழட்டி விடு. கீழே கீழே 8, 9. சரி சரி. அது என்ன தெரியுமா? அதுதான் செல்ஃப் போடுற வயரு, குட்டி வயரு. சரி. ஏகக்குள்ள இதெல்லாம் நீ இப்போ தான் மொத அனுபவம், புது அனுபவம். வண்டி ஓட்டி கற்றுக்கிட்டா பத்தாது, எல்லா வேலையும் செஞ்சு பழகிக்கணும். அவ்வளோதான். அதெல்லாம் அப்புறம் கழட்டிக்கலாம். செல்ஃப் மோட்டர் கழட்டு. 16, 15 ஸ்பேனர் போடு. டே அது 12, 13 போகல. நாங்கள் கழட்டுட்டோம். நீ பாரு எப்படி கழட்டுறான்னு. 14 போடுறா. மேலே தூக்கணும். கழட்டு. என்ன சரிப்பா. மோட்டர் எடு. சரிப்பா. கோகுல் அண்ணன் கழட்டிட்டானா? சரி சாமி. போய் 10, 11 ஸ்பேனரு, 12, 13 ஸ்பேனரு எல்லாம் எடுத்துகிட்டு ஓடியா பார்க்கலாம். 13 கோகுல ஓடியா கழட்டு. சரி கவனம் உட்காந்து பாருப்பா. கழட்டு போல். இது 2 கழட்டு ஃபஸ்ட்டு. 10, 11 இப்படி ஸ்பேனர் எந்த வாக்கில் போட்டு கழட்டுறதுன்னு ஐடியா வரல. கொண்டாப்பா. அது பார்த்து சுற்றி கொண்டாப்பா. சுற்றி வர பைசா போகுது. அப்பா இப்படி இருந்தால் அப்புறம் எப்படா ஸ்டார்ட் ஆகும்? இப்போ தண்ணி அறிஞ்சிருங்க. ஆமா அது குறிப்பிட்ட டைம் தான். வாசனை அப்புறம் அதான் ஜாக்காவில் கெட்டு போச்சு. இல்ல பார்க்கலாம். சின்ன திருப்பி எடுத்துடக்கூடாதா? சின்ன திருப்பி தானே இது மாதிரி எடுத்துடா பண்ணுவ. டேய் பிடி கோகுல, பிடி மோட்டர் பிடி.
இந்த கார்பனை அப்படியே அழகாக எடுத்து விட்டுருணும். எடுத்து விட்டு இதை எடுத்து சரி இந்த மேலே அதில் வச்சுட்டு சொல்லக்கூடாது. இது தூக்கி பிடிச்சி அப்படியே படி தூக்கி பிடி படி முட்டை அப்படி தூக்கி பிடி தூக்கி அப்பயே கழுவா விட்டது பாரு, எல்லாம் தண்ணி தான், அதனாலதான் ஸ்டார்ட் ஆகல. ஏன் பக்கம் தள்ளுற? எடுக்கு எது கண்ணுல பட்டுருண்டா. தூக்கு தூக்கி தூக்கு. கோல நீ கூட்டி மாட்டி விட்டுற. கோல் கண்டிப்பா எடுத்துக்கோ. எப்படி கட்டுறன்னு பாக்குற, நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு நீ தான் கட்டணும். இப்ப எல்லாமே சுத்தமா பெட்ரோல் ஊற்றி கிளீனா கழுவணும். ஆமா பெட்ரோல் தான் கழுவணும். பெட்ரோல் பார்க்கலாம். ஓகே பூரா தனி தான். இந்தபடிக்கு ப்ரெஷ் பாரு இதெல்லாம் ஸ்டக் ஆகி போச்சுதா, எக்கு வச்சு செல்ஃப் கொடுக்குதா தெரியுதா? இந்த ப்ரெஷ் எப்படி இது பாருதா, ஸ்டார்ட் ஆகல. நான் வச்சது என்ன தண்ணி இறங்கி புரிந்து போயிருந்துச்சு. இல்லையடா இப்ப ஸ்ப்ரிங் வேணும்ல கோகுலு. கோகுல இந்த ஆர்மிச்சர் கொண்டு போய் சீரியஸ் செக் பண்றோம். இது ஒண்ணு. இது 4 ஸ்ப்ரிங்குல ஒரு ஸ்ப்ரிங்கு தண்ணி இறங்கி ஒடிஞ்சிருச்சு. இதனால ஸ்ப்ரிங் ஒன்று வாங்கணும். அப்புறமேட்டு இதை வந்து சால்டிங் பண்ணிக்கிட்டு இதையும் சீரீஸ் செக் பண்ணுறோம். அடுத்தது சுவிட்சையும் செக் பண்ணுறோம், சீரீஸில் பார்க்குறோம். இதையும் செக் பண்ணிட்டு வரோம். ஏதோ சீரீஸில் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு ஸ்ப்ரிங் மட்டும் வாங்கிட்டு வந்தால் அப்படியே போட்டு ஃபிட்டிங் பண்ணி மேலே முடியிடும். கழுவி மாட்டோம். வரமா பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாம் கழுவுறதுக்கு. சரி ஓகே. சரி கிளம்பி பைய எடுத்து வா. எல்லாம் கரெக்டாக பையடு ஒரு வேஸ்ட் எடுத்து இதெல்லாம் தொட காலையில் அந்த மீன் சுத்தம் பண்ணி அந்த ப்ரெஸ் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்துரு. இதெல்லாம் சுத்தமாக கழுவு நீ. இந்த சார் அந்த சட்டி கிளியாக கழிட்டு வந்து போகல. கழிட்டு வந்துட்டாலும் ஒரு பக்கமாக இருக்கு பெட்ரோல் ஊற்றி வாஷ் பண்ணு. எல்லாமே சீரியஸ் செக் பண்ணியாச்சு. எல்லாமே நல்லா இருக்குது. இது மட்டும் தான் சால்ட்ரிங் விட்டுருந்துச்சு. இது சால்ட் பத்தச்சு தந்தாச்சு. ஸ்ப்ரிங்கு கட் ஆயிருந்துச்சு. ஸ்ப்ரிங்கும் புதுசு தந்தாச்சு. எல்லாம் பெட்ரோல் ஊற்றி கழுவி வைக்கிறேன். கட்டாத ஊக்கில வாட்டர் 2-3 வாட்டர் போட்டுக்க. இந்த ஒரு ஸ்ப்ரிங்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் எவ்வளோ 40 ரூபா. இந்த நல்லா ஒரு சரி
கழுவு கோகுல். எந்த அளவுக்கு பெட்ரோல் ஊற்றி நீ சுத்தமாக கழுவுறியோ அந்த அளவு போய் போட்டோம்னா டக்குன்னு செல் போடும். ஆரம்பிச்சதில் இதெல்லாம் டஸ்ட் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருணும். கார்பனோட டஸ்ட்டு. நல்லா தேய்ச்சி கழுவி போகலாம் கோகுல். இதெல்லாம் இந்த ஓட்டையெல்லாம் சுத்தமாக கழுவு. அடியா ஒரு மூடி போட்டு ஒரு வாட்டர் போடுங்க. ஏன் அதிகமாக போகுது? அதெல்லாம் அதிகமாக பாவா போகுது. இந்த அடி இல்லை ஒரு இடத்துல போன போகலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி பாட்டில் மூடி தான் ஒன்று எடுத்துக்கோ. ஒரு வேற ஒரு மூடி எடுத்துக்கோ. என்ன பாரு எங்கேயாச்சும் போட்டிருப்பாங்க பாரு. ஒரு மூடி எடுத்து கோமதி மைகோதி எடுத்து வா. இதே மூடி தானே? சின்ன அடிக்குது அடிக்குது. யாரு இல்லைண்ணா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு அடிச்சு விட்டுருவோம். எப்படியா எல்லாம் கழுவி வச்சாச்சு. இல்ல எல்லாம் கழுவி வச்சாச்சு. இனிமே ஒவ்வொன்றா எடுத்து ஃபிட்டிங் போடுறது தான் இங்க வேலை. கோகுல் கைராசி கழுவுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏ கோகுல் இரு, நீ புடி புண்டு போதும். நீ எங்கெங்கே போட்டினா எல்லாம் ஆரம்பிச்சில போட்டு சூப்பராக சுற்றுதா சுற்றுது. எல்லாம் ஃபுல்லாக கீசி போட்டு இதுக்கு பேர் தான் குட்டாய்ச்சல். தொட்டாச்சில்டா குட்டாய்ச்சல்ரா. ஐயோ கடவுளே, தாத்தா உன்னை கூப்பிடுறாரு. எரிச்சே புறம்பாரு உன்னை. இதுதான் வந்து இந்த குட்டாய்ச்சல் வெளியே போகாததுக்கு காற்று. இதை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் இந்த வளையம், இந்த வளையத்தை போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீ கையிலே உருவனில போடுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம்? மோட்டர் பிடிச்சிக்கா சாமி இங்கே ஊற்றா ரெட்டப்போ. சரி அட்டை
இதான் துணி சைஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ எடுத்துக்கலாம். செஞ்சுக்கலாம். எடுத்துட்டா? அதெல்லாம் துணி ஊற்றிக்கிட்டு இருக்கும். வைக்கிறது ஈஸி தான். நீங்க இல்லை அட்டை 2 அல்ல வைக்கிற அட்டை இது அட்டை எடு. பாரு அவன் பையன். என் பையன் தான் அப்படி எதுக்கு எடுத்தாலும் எங்கடா கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க உன் பையன். இந்த அட்டை எதுக்கு திரும்ப வைக்கிறது? அதேதான். சூப்பரா அப்படியே பிடிச்சா முடி போட்டுரும். போகுது. அதுக்குலடா இதுக்குடா இரு போட்டுக்கோ. ரப்புலாம் அதுனாலாம் இது போட்டு இது போட்டு அதான் போடல. இதை போட்டு இதுக்கு ஒரு வாசர் ஒன்று இருக்குமே, ஒரு பிளேட் வாசர் ஒன்று இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வாசர் இருக்கும். டாட்டாவே போட்டு சான்ஸே இல்லை. வெற்றி மட்டும் ஊட்டி போட்டு அது வேணும்ப்பா. ஓகே, வேலை முடிஞ்சது. நம்ம எடுத்து மாட்டுறது தான். தூக்கு போலாம். மலையை தூக்கிட்டு வராருப்பா. எப்படி கழட்டணும்னு தெரியுமா? போட்டு இந்தா இந்தா கீழே போடு. கொஞ்சம் தூக்கி போட்டுக்கிட்டியா? இதை போடு. இதுக்கு 2 மணி நேரம் ஆகி போச்சே. இரு, ஃபஸ்ட்டு எந்த ஒயர் மாட்டணும். கோவில் அதுதான் அந்த செல்ஃப் மாட்டுற. இரு உப்பு எதை எடுத்துட்டு வா. இதை தலைவில் தேய்ச்சி விடணும். உப்பு எதை கொஞ்சம் கொண்டு வா. எல்லாம் தேய்ச்சி போடணும்லாம் துரு பிடிச்சி கிடக்குது. தேய்ச்சி போட்டால் நல்லாயிருக்கும். தேய்ச்சி விடு கோவில் 2 பக்கம். போதும், அந்த பக்கம் தேய்ச்சி விடு. ஆப்போசிட் சைடு. அதில் கரண்ட் ஓடிக்கும். அது கரண்ட் வயிறு. இதையும் தேய்ச்சி விடு கோவில். இதை மெயினாக தேய் கோவில். அது போதும். அதை தான் சுத்தமாக தேய்க்கணும். இதை தான் சார்ஜ் ஏறுற ஒயர். பழன்னு திரும்ப துவைச்சிடு. என்ன பொண்ணா? ஏன் பொண்ணு தான் பழப்பழம் தொலைக்குமா? ஏன் அதை தொலை தேய்க்கூடாதா? எங்க கோகுல் ராஜ் நல்லா தேய். என்ன தேய்ச்சிருக்கிற? கருப்பாகவே இருக்குதா? நீ தேய்ச்ச மாதிரி போட. ஃபஸ்ட்டு அது எது? செல்ஃப் ஒயரு.
அதை ஃபஸ்ட்டு போட்டு டைட் பண்ணி விட்ரு. இது சார்ஜர் பேட்டரி வயர். கரெக்ட். பையன் கல்புற மாதிரி இப்போ கப்புன்னு பிடிச்சிக்கிட்டியே. வேறு வேலை அறிவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கோகுலுக்கு. அதை டைட் பண்ணி விட்டு வந்துரு கோகுலு, இல்லைனா ஸ்பேனர் டச் ஆனால் சத்தம் வரும். ட்ரீ போடு ஸ்பேனரை. ஸ்பேனர் ஒழுங்காக போட்டு டைட் பண்ணு. இரும்பில் பட்டுச்சே சட்டார்னு அடிக்கும். இப்போ இதை போடு. இப்போ நெட்டை போட்டு டைட் பண்ணு. கோகுல ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ண. சூப்பர். இன்னொரு ஐட்டம் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ண. போட இன்னொரு ஐட்டம். ஏதோ பண்ணு 200 ரூபா வேலை செய்தா? சரி.